அண்மை செய்தி கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி செல்வதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். நாளை நடைபெற இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணைக்கு தற்பொழுது விஜய் டெல்லி கிளம்பி இருக்கிறார். கூட யார் யாரெல்லாம் பயணிக்கிறாங்க, விவரங்கள்? வணக்கம் கர்ணேஷ். தற்சமயம் நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேக விஜய் அவர்கள் விமான நிலையம் வந்திருக்கிறார். மிக முக்கியமாக சொல்லுடன் நாளை நடைபெறக்கூடிய இந்த சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக செல்ல இருக்கிறார். இவருடன் ஏற்கனவே முன்பே வந்த, அதாவது கடந்த முறை ஆஜராகும் போது கூட வந்த குறிப்பாக சிடி நிர்மல்குமாராக இருக்கட்டும் மற்றும் மாதவர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்ப அந்த விசாரணைக்கு, அதாவது அவருடன் செல்வா எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை இதே போல அவர் இங்கிருந்து சென்று டெல்லியில் பயணிப்பதற்கு ஒரு பிரத்யேக கார் வாடகைக்கு வாங்கப்பட்டது. அதே போல இந்த முறையுமே டெல்லி சென்ற உடனே அவர் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடும் ஏற்கனவே முன்கூட்டியே செய்துவிட்டதாகவும், மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை விசாரணை என்பது, அதாவது கால அவகாசம் விஜய் கேட்டதன் அடிப்படையில் இந்த வரக்கூடிய நாளை அதற்கான, அதாவது 19ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. மேலும் நாளையும் நாளை மறுநாள் விசாரணை நடக்கக்கூடுமா ஒரு கேள்வியானதும் எழுந்திருக்கிறது. இருந்தபோது இந்த விசாரணை நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் கூடிய நாளை 10 மணி அளவில் 11 இந்த விசாரணை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை விசாரணையின் போது அவர் எதிர்பாராத இல்லாமல் திடீரென டிஜிபி தேவிஸ் ஆசீர்வாதமும் கடந்த முறை ஆஜரானால், அதே போல இந்த முறையும் காவல்துறை தரப்பில் அல்லது அதிகாரி தரப்பில் வேற ஏதாவது ஆஜராக இருக்கிறாரா ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது. இந்த விசாரணை நேரம் எத்தனை நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கும் நிலையில் தற்சமயம் தாவேக விஜய் அவர்கள், அதாவது விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறார். சற்று நேரத்தில் டெல்லி புறப்பட இருக்கிறார் என்பது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். அண்மை செய்தி கரூர் சம்பவம் தொடர்பாக டெல்லி செல்வதற்காக தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். நாளை நடைபெற இருக்கக்கூடிய சிபிஐ விசாரணைக்கு தற்பொழுது விஜய் டெல்லி கிளம்பி இருக்கிறார். கூட யார் யாரெல்லாம் பயணிக்கிறாங்க, விவரங்கள்? வணக்கம் கர்ணேஷ். தற்சமயம் நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேக விஜய் அவர்கள் விமான நிலையம் வந்திருக்கிறார். மிக முக்கியமாக சொல்லுடன் நாளை நடைபெறக்கூடிய இந்த சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக செல்ல இருக்கிறார். இவருடன் ஏற்கனவே முன்பே வந்த, அதாவது கடந்த முறை ஆஜராகும் போது கூட வந்த குறிப்பாக சிடி நிர்மல்குமாராக இருக்கட்டும் மற்றும் மாதவர்ஜுனா உள்ளிட்டோர் பங்கேற்ப அந்த விசாரணைக்கு, அதாவது அவருடன் செல்வா எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை இதே போல அவர் இங்கிருந்து சென்று டெல்லியில் பயணிப்பதற்கு ஒரு பிரத்யேக கார் வாடகைக்கு வாங்கப்பட்டது. அதே போல இந்த முறையுமே டெல்லி சென்ற உடனே அவர் செல்வதற்கான அனைத்து ஏற்பாடும் ஏற்கனவே முன்கூட்டியே செய்துவிட்டதாகவும், மேலும் அது மட்டும் இல்லாமல் இந்த முறை விசாரணை என்பது, அதாவது கால அவகாசம் விஜய் கேட்டதன் அடிப்படையில் இந்த வரக்கூடிய நாளை அதற்கான, அதாவது 19ஆம் தேதி கொடுக்கப்பட்டது. மேலும் நாளையும் நாளை மறுநாள் விசாரணை நடக்கக்கூடுமா ஒரு கேள்வியானதும் எழுந்திருக்கிறது. இருந்தபோது இந்த விசாரணை நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் கூடிய நாளை 10 மணி அளவில் 11 இந்த விசாரணை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை விசாரணையின் போது அவர் எதிர்பாராத இல்லாமல் திடீரென டிஜிபி தேவிஸ் ஆசீர்வாதமும் கடந்த முறை ஆஜரானால், அதே போல இந்த முறையும் காவல்துறை தரப்பில் அல்லது அதிகாரி தரப்பில் வேற ஏதாவது ஆஜராக இருக்கிறாரா ஒரு கேள்வியும் இருந்திருக்கிறது. இந்த விசாரணை நேரம் எத்தனை நீடிக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கும் நிலையில் தற்சமயம் தாவேக விஜய் அவர்கள், அதாவது விமான நிலையத்துக்கு வந்திருக்கிறார். சற்று நேரத்தில் டெல்லி புறப்பட இருக்கிறார் என்பது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.